சிந்துமகள் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லா டிஃபனுக்கும் சூப்பரான சைட் டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா தயிர் சிக்கன். ஸோ தயிர் சிக்கன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூடவே பச்சை மிளகா வந்து தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயன்றனால சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து நறுக்கி போட்டிருக்கேன், கொஞ்சம் அப்படியே வந்து போட்டிருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் அப்படின்ற பட்சத்தில் 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கிறங்க. கொஞ்சம் பூண்டும் அது கூட சேர்த்துக்கிறங்க. ஸோ இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை வந்து நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதையும் அது கூட போட்டுக்கலாம். ஸோ தக்காளி வணங்கணும் அப்படின்றதுக்காக தேவையான அளவு சால்ட்டும் இப்போவே போட்டுக்கலாம். அது கூடவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முன்னாடியே நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு வாசமாக இருக்கும். ஸோ வந்து அந்த பச்சை வடைன்றது வராது. ஸோ இதை வந்து இஞ்சி பூண்டு விழுதுகளையும் அது கூட போட்டு நல்லா வந்து வணக்கிக்கலாம். வணக்கும் போது என்ன பண்ணலாம், நம்மளோட 6 கிராம் மசாலா வந்து என்னென்ன நம்ம போடுவோமோ அது எல்லாத்தையும், லவங்கம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் வந்து பட்டை எல்லாத்தையும் அது கூட வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூடவே வந்து கொத்தமல்லி தலைகளையும் வந்து அதில் கட் பண்ணி போட்டு அன்னாச்சி பூ எல்லாத்தையும் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறமா உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் பார்த்துக்கிறங்க. இந்த உப்பு முன்னாடி போட்டது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறங்க. ஸோ அதை தனியாக ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணலான்னா மறுபடியும் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 6 கிராம் மசாலா, பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் வந்து எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்களோ சிக்கன் நான் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனே அது கூட போட்டேன். அது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இல்லைன்னா நீங்கள் பொரியல் பொடி கூட நம்ம பொரியல் பொடி போட்டுக்கலாம். பொரியல் பொடி 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 கப் அளவுக்கு தயிர். அது கூடவே இப்போ நம்ம வணக்கி எல்லாத்தையும் வந்து அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த விழுதுகளையும் இந்த மசாலா விழுதுகளையும் இது கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அது கூடவே நம்ம புதினா கொத்தமல்லியையும் போட்டு இதில் உப்பு பத்தலை அப்படின்ற பட்சத்தில் சிக்கனுக்கு தனியாக உப்பு வந்து இதிலே வந்து இப்போவே சேர்த்துருங்க. ஸோ உப்பு போட்டு நம்ம குக்கரை வந்து விசில் வந்து போட்டு ஒரு 3 to 4 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தயிர் சிக்கன் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. பை பை.